வணக்கம். தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீ பாக்ஸ் டிவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ வந்து மீ பாக்ஸ் டிவி பற்றி. இது நான் மீ.comலேருந்து டைரெக்டாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அதோட பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதுக்குள்ளே அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மீ பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரீமிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது, என்னெல்லாம் கண்டென்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை பற்றி நான் பிரத்யேகமான ஒரு வீடியோ வந்து சொல்லப்போனால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தால் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்காக காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இதோட டீட்டெயில்டு வீடியோ கொடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மீ பாக்ஸ் 4K மீ பாக்ஸ் 4Kன்னு இது பேர். ஸோ இப்படி தான் இருக்குது பாக்ஸு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் டிவைஸாக இருக்கிறதுனால இதில் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ அதெல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்ட்ரீமிங் பிளேயர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 4Kலேயே இது ப்ளே ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாக்ஸோட சைடில் அது வைஃபை சப்போர்ட் பண்ணுவோம், HDMI சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்கு, எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. அதில் பேக் சைட்லேயும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. இது வந்து குரோம் காஸ்ட் வந்து பில்டின்னாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இதில். ஸோ உங்களுக்கு மிரர் காஸ்டிங்கும் பண்ணலாம், குரோம் காஸ்டிங்கும் பண்ணலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இதில் இருக்குது கண்டென்ட், இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இந்த 4 ஐட்டமும் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸோட சீலை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து இதோட மீ பாக்ஸோட ப்ரோஷர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் யூசர் கைடு. இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதோட இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த யூசர் கைடு யாருக்கு வேணுமோ அது பார்த்துக்கலாம். சிலஸ் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க இதெல்லாம் யூசர் கைடை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது யூசர் கைடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மீ பாக்ஸ். ரொம்ப சின்னதாக இருக்குது, கை கடக்கமாக இருக்குது. ஸோ பின்னாடி அந்த கனெக்டிங் போர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலி 4 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப சின்னோண்டாக இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது தவிர வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பவர் கேபிள். இது வந்து HDMI கேபிள், ரொம்ப நல்ல குவாலிட்டி HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. டிவிக்கும் உங்கள் மீ பாக்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா முதலே ப்ரைம் வீடியோ அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்குன்னு தனியாக பட்டனே கொடுத்துட்டாங்க. கூகுள் ஹோமோட பட்டனும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்பில்ட்டாகவே இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணலாம். ரிமோட்டில் பேட்ரி இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். நார்மலாக பேட்ரி இவங்க கொடுப்பாங்களான்னு தெரில எனக்கு. பேட்ரி இல்லை. ஸோ AAA பேட்ரி நம்ம தான் வாங்கி போடணும். ஸோ இதுதான் அதோட பவர் அடாப்டர். ஸோ எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த மீ பாக்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் அன்பாக்சிங். மற்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.
தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.